ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய நீர்வீழ்ச்சிகளில் இம்பார்ட்டண்டானதுக்கான ஷார்ட்கட் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், தர்மபுரி, இது ஒகேனக்கல், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம். கல்யாணம் பண்ணால் அவங்க வேலி போட்டுருவாங்க, கல்யாணம் பண்ணால் வேலி போட்டுருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தென்காசி குற்றாலம். அதாவது வந்து காசினா, காசி ராமேஸ்வரம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வயசானவங்க போவாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு எதனா மோட்சம் கிடைக்கணும், நம்ம செஞ்ச குற்றத்துலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக, மோட்சம் பெறதுக்காக அங்கே போவாங்க. அப்போ காசினா குற்றாலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனி கும்பக்கரை சுருளி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமக்கல் ஆகாய கங்கை அப்படின்றது இல்லாத ஒன்று சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளுக்கு நாமம் போட்டாங்க. அதுக்கு வந்து நாமக்கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீலகிரி, கேத்தரின் பைக்காரா. அதுக்கப்புறம் நீல கலரு கேத்ரின் ஃபேண்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீல கலர் கேத்ரின் ஃபேண்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ்நாட்டுடைய பருவகாலம் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், குளிர்காலம் பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி. அதுக்கப்புறம் கோடை காலம் பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் டு செப்டம்பரு. வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டு டிசம்பரு. இதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது உள்ளார பாக்ஸ் கொஷின் மட்டும் இல்லாமல் பேக் சைடு வந்து புக் பேக் ஆன்சரில் கொஷின் பொறுத்துகையாகவும் கொடுத்துருக்காங்க. அதுவும் காட்டுறேன் பாருங்கள். புக் பேக்கில் பொறுத்துகையாகவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மாஞ்சாரல், இது வந்து முன்பருவ மழை. மாஞ்சாரல் முன்பருவ மழை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது புக் பேக்லேயும் கொடுத்துருக்கிறதுனால இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.